எல்லாருக்கும் முன்னுக்கும் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்குற வீடியோ நான் வந்து Vivicine பிராண்டோட ஒரு புது மாடல் T5 DLP Projector தான் அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். இது 4K வரைக்கும் சப்போர்ட் உள்ள ப்ராஜெக்ட். அதனால Android எல்லாமே இருக்கும். நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ல இதனால இது கொஞ்சம் வித்தியாசமான அட்வான்ஸ்டான ப்ராஜெக்ட். கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அந்த வீடியோ இது வரைக்கும் பாருங்க. அதுல நம்ம சேனலுக்கு புதுசா புதுசா வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இது பெல் பட்டன் சும்மா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்ல. வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிம்ப இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ண நேரம் வந்துச்சு. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட DHL தான் வந்துருந்துச்சு. ரொம்ப சேஃபாக தான் வந்துருந்துச்சு. பாக்ஸ் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பேப்பர் ஃபார்மாலிட்டி தான் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக இன்பில்டு பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி இருக்கிறதால நம்ம அவங்க சைனாவில் நம்ம சொல்லுவோம் நிறைய பேப்பர் ஃபார்மாலிட்டி வந்து அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து காட்டுன்னு சொல்லி பேப்பர் ஃபார்மாலிட்டி. பாக்ஸ் ஓப்பன் பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அழகான ப்ரீமியம் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து பிளாக் கலரில் வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. Vivicineயோட T5 3D மினி ப்ரொஜெக்டர் இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து Android 6ல் ரன் ஆகிட்டுருக்கு. இன்பில்டாக பார்த்தீங்கன்னா வந்து டியூல் பேண்ட் WIFI ஹை ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு வந்து உங்களுக்கு ப்ளூடூத் வந்து 4.2 இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம யூசர் மேனுவல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு தான். இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யூசர் மேனுவல் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாரண்டி எல்லாமே இருக்குது. 1 year உங்களுக்கு வாரண்டி வரும். இது சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ப்ரொஜெக்டரும் பார்க்கலாம். ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனமாக தான் இருக்குது. இப்போ நம்ம இது சைடில் எடுத்து வச்சுட்டு இப்போ ப்ரொஜெக்டர் எடுத்த அப்புறமா உள்ளார 3 பாக்ஸ் இருக்குது. இதில் பெரிய பாக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். பெரிய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ளார நான் நினைக்கிறேன் சார்ஜர் கேபிள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி சார்ஜர் கேபிள் தான் இருக்குது. ஓகே, இதை எடுத்து நம்ம சைடில் வச்சு அடுத்து 2வது பாக்ஸ் பார்க்கலாம். 2வது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ரிமோட் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இது நான் ஒருவேளை வந்து மினி ட்ரைபாட் இது நம்ம வந்து ஸ்டாண்ட் மாதிரி வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் பாக்ஸில் வந்து டோட்டல் பீஸு. இப்போ நம்ம ஃபைனலாக வந்து இப்போ ப்ரொஜெக்டர் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ப்ரொஜெக்டர் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே நான் வந்து இதில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2500 வந்து லூமின்ஸோடு வருது. NNC லூமின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 250 வருது. அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10,000 வருது. இதோட பில்ட் குவாலிட்டி ரொம்ப சாலிடான பில்ட் குவாலிட்டி. நம்ம பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான DLP ப்ரொஜெக்டர் இது. கொஞ்சம் உங்களுக்கு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து 4K வரைக்கும் இது சப்போர்ட்டடு. இது நேட்டிவ் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா வந்து 854க்கு 480 சப்போர்ட்டட் இது. அதுமாதிரி பேட்டரி வந்து 4000 mAh கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க ஹோல்ஸு. இதில் வந்து கை வைக்காதீங்க எதுவுமே யூஸ் பண்ணும்போது. இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அது மட்டும் பவர்ஃபுல் ஃபேன் கொடுத்துருக்காங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து 30லேருந்து 200 இன்ச் வரைக்கும் இது மாதிரி வந்து உங்களால் வந்து அன்லாக் பண்ணிக்க முடியும். இது மாதிரி இது வந்து ப்ரொஜெக்ஷன். அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ரைட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பட்டன் இருக்குது. அது மாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா SD கார்டு போடுற ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஹெட்செட்டு இல்லைன்னா இவங்க ஸ்பீக்கராக இருந்தாலும் அதில் கொடுத்துக்கலாம் 5.1. அது மட்டும் இல்லாமல் HDMI இருக்குது, டியூல் இது இருக்குது, USB இருக்குது, பவர் கேபிள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா 6 ரப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மேலே வந்து பார்க்கலாம். இப்போ மேலே வந்து பவர் ஆன் பண்ணியாச்சு. பவர் ஆன் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் 4000 mAh இதில் வந்து பவர் பேங்க் இருக்கிறதால நம்மளுக்கு வந்து டேரெக்டாக பவர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து கையில் இருக்கும் போதே இதோட பிரைட்னஸ் வந்து உங்களால் தெரியும் இப்போதைக்கு. ஆனால் நான் வந்து இப்படியே நான் வந்து காட்ட மாட்டேன். உங்களுக்கு வந்து டெப்த்தாக எல்லாமே வந்து டீட்டெயிலாக தான் காட்ட போகிறேன். உங்களுக்கு பேக்கில் வந்து ஸ்பீக்கர் வந்து இதில் இருக்கிற ஸ்பீக்கரும் வந்து அவுட்புட் சவுண்ட் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ டேரெக்டாக வந்து உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனில் வந்து இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். இப்போ நான் வந்து என்னோடய டேபிளில் வந்து என்னோடய செவுத்தில் வச்சுட்டு என்னோடய லைட்லாம் ஒன்று ஆஃப் ஆக்குறேன். ஆஃப் ஆகும்போது இதோட பிரைட்னஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து இதை நான் கையில் எடுத்துகிட்டு இதை நான் எந்த அளவுக்கு பின்னாடி போடணும் அந்த அளவுக்கு வந்து பிக்சல் பிரேக் ஆகாத அளவுக்கு உங்களுக்கு தெரியும். அதுமாதிரி நான் சொன்ன மாதிரி ஆட்டோ கீ ஸ்டோனாக இருக்கால அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம எப்படி வச்சாலும் நேராக செவுத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டுருக்கோம். நான் இது எந்த அளவுக்கு வந்து 200 இன்ச் வரைக்கும் வர்றது வந்து நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஆனால் இது ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் ஒரு ஐடியா காட்டுறேன். இது எந்த அளவுக்கு பின்னாடி பெருசாக வருதுன்னு உங்களுக்கு தெரியும். குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி உங்களால் ஐடியா கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு HDMI செட்டிங்கு, அது மட்டும் இல்லாமல் இதிலே ப்ளே ஸ்டோர் இருக்குது, எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு செட்டிங்குள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் இன்டர்ஃபேஸ் இதில் பார்க்க முடியும். WIFI ஹாட்ஸ்பாட்டு, அப்புறம் மிரர் கேஸ்ட், உங்களால் வந்து மிரரிங் கூட இதில் வந்து பண்ண முடியும். உங்களோட ஃபோனை எல்லாத்தையும் இணைக்க முடியும். அதை நான் ஃபியூச்சரில் காட்டுறேன் நான் அதில் வீடியோவில். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சவுண்ட் பூஸ்ட் பண்ணுறது. இதில் வந்து நீங்கள் சவுண்டு இன்னும் அதிகம் பண்ணால் இன்பில்ட் ஸ்பீக்கர் பவர்ஃபுல் ஸ்பீக்கராக இருக்கிறதால உங்களால்
உங்களால் இந்த சவுண்ட் இன்னும் அதிகமாக வந்து பூஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் பார்த்தா ஃபேனுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன் வந்து நம்மளோட இந்த இது வந்து சூடாகாத அளவுக்கு நம்மளால் வந்து அதிகம் கம்மி பண்ணிக்க முடியும். அது நம்ம அதிகம் வச்சுக்கிட்டா நல்லது. அதுக்கடுத்து பேக்கில் வந்து இப்போ வீடியோ குவாலிட்டி பாருங்கள், வீடியோ குவாலிட்டி அது மட்டும் இல்லாமல் ஆடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்ச அப்புறமா நான் வந்து அதுக்கு அடுத்தது வந்து மிரர் கேஸ்ட் பண்ணுறேன். நான் ஃபோன்லேருந்து எப்படி இதில் வந்து சிங்க் பண்ணுறது அதையும் காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து எப்படி இந்த நம்ம ஸ்மார்ட் ஃபோனை வந்து இதில் வந்து எப்படி எனக்குன்னு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மிரர் கேஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, இது டேரெக்டாக வந்து நம்ம வந்து உள்ளார போன அப்புறம் அந்த ஆப்குள்ளார நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா மிரர் கேஸ்ட்னு அந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி மிரர் கேஸ்ட் பண்ணிவிட்டு ஈஸியான விதத்தில் உங்களோட ஃபோனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் உங்களால் கேம்ஸ் எல்லாமே உங்களால் விளையாட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இதோட உண்மையான ஸ்க்ரீன் சைஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க போகுது. இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னோட ஹாலில் வந்திருக்கேன். என்னோட ஹாலில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் லைட் ஆஃப் ஆக்கிட்டு இது எந்த அளவுக்கு இன்னும் 200 இன்ச் வரைக்கும் வருதுன்னு சொல்லும் போது எனக்கே ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. ஏன்னா இது லூமின்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதால இது வந்து நல்ல வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு திரையை வந்து பெருசாக்க முடியுமோ அந்த அளவுக்கு திரையை பெருசாக்க முடியும். இப்போ நான் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வந்து பேக் போன்னு சொல்லி போயிட்டே இருக்கேன். பிக்சல் பிரேக் ஆகாமல் எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பெருசாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் என்னால் போகணுன்னு ஆசை தான், ஆனால் வந்து நான் ஹால்லேருந்து ரூம் வரைக்கும் போயிட்டேன். இன்னும் என்னால் பின்னாடி போக முடியல. ஆனால் இப்போ பார்க்கலாம் என்னோடய சைஸ் வந்து இந்த ஸ்க்ரீனோட சைஸும் இப்போ நான் கை காட்டுற அளவு உங்களால் ஒரு ஐடியா கிடச்சிருக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைனலாக இது நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ் டெஸ்டிங் பண்ணேன். இப்போ 5 ஹவர்ஸ் டெஸ்டிங் பண்ணும்போது இதோட ஹீட்டிங் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நார்மலாக 37லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. இது ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல ஒரு இது சொல்லலாம் ஹீட்டிங் டெஸ்ட்டில். ஏன்னா உள்ளார பவர்ஃபுல் ஃபேனாக இருக்கிறதால நம்மளால் வந்து ஹீட்டிங் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்குது. ஆனால் 8 மணி நேரம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்ட் டெஸ்ட் பண்ணுறேன். சவுண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதில் வந்து 3 லெவல் ஃபேன் இருக்கிறதால வந்து உங்களுக்கு நாய்ஸ் அதிகமாக இருக்குமான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹை லெவலில் தான் ஓடிட்டுருக்கு. ஹை லெவலே பார்த்தீங்கன்னா 55, 52, 55, 52 ஓடிட்டுருக்கு. மீடியமில் வந்து அதுக்கேற்ற மாதிரி 47, 48 ஓடிட்டுருக்கு. லோவில் பார்த்தீங்கன்னா 47. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த 47 வரைக்கும் இந்த மீடியம் லோவில் வருது. ஹையில் வைக்கும்போது 55 வந்துட்டுருக்கு. ஹையில் வைக்கும்போது கொஞ்சம் நாய்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் ரிவ்யூ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வாங்க இப்போ இது எப்படி வாங்குறது, அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அது மட்டும் இல்லாமல் முழு டீட்டெயில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த Vivicine T5 அட்வான்ஸ்டான ப்ரொஜெக்டர் அன்பாக்சிங் பார்த்துட்டீங்க. வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். எவ்வளோக்கு நம்ம பின்னாடி போக ஸ்க்ரீன் சைஸ் வந்து பெருசாகவும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதோட ப்ரைஸ் என்ன, இது ஒரு அட்வான்ஸ்டான ப்ரொஜெக்டர் இருக்கிற இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 19,800 ரூபாய் வெறும் ப்ரொஜெக்டர் மட்டும் வாங்கினீங்கன்னா. இல்லை நீங்கள் கூட வந்து ஏர் மவுஸ் வாங்குற மாதிரிங்கன்னா 20,000 வரும். இல்லை நீங்கள் கூட வந்து 3D கிளாஸோட வாங்குற மாதிரிங்கன்னா 21,000. ஆனால் அதெல்லாம் தேவையில்லை. 19,800 ரூபாய் இதோட ப்ரைஸ். இது நீங்கள் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா கஸ்டம் டியூட்டி வருமானு கேட்டிங்கன்னா இது ஒரு சின்ன பாக்ஸ் தான். ஆனால் இது வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்தியாவுக்கு வரும்போது வந்து 1000லேருந்து 1500 வரைக்கும் கஸ்டம் டியூட்டி வரும். ஆனால் ஒருவேளை வராமலும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வரதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து 10 to 12 days குள்ள இந்தியாவுக்கு வந்துடும். இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து அஃபிஷியல் பெஸ்ட் பை லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இதோட ப்ரோஸ் கான்ஸ். ப்ரோஸ்ன்னு சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப நல்ல ஒரு ப்ரொஜெக்டர் சொல்லலாம். யாராக இருக்க யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் பர்பஸ், செமினார் நடக்கிறவங்களுக்கு ஆஃபீஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சின்ன பாக்கெட்ல இருந்து வெளியில டிராவலிங் பர்பஸ்ல ஹை குவாலிட்டியில பார்க்கறவங்களுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு ப்ரொஜெக்டர் சொல்லலாம். ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. எனக்கு இப்போ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா
எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாத விதத்தில் இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது பேட்டரி டைம் சொல்லணும்ல இது இன்பில்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்கனால ஒரு படம் நீங்கள் வந்து முழுமையாக பார்க்க முடியும். 2.5 மணி நேரம் படத்தை வந்து ஃபுல்லாக பார்க்க முடியும். பிரைட்னஸை வந்து குறைச்சிங்க ஃபுல்லாக வச்சிங்கன்னா அதே மீடியம் வச்சிங்கன்னா 4 மணி நேரம் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ண முடியும். இதோட கான்சென்ட் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா வந்து மைனூட்டாக நான் வந்து எந்த ஒரு கான்சென்ட் சொல்ல முடியாது. இதில் வந்து ஒரே ஒரு கான்செப்ட் சொல்ல முடியும். இதை நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளோக்கு தான் அதில் ஃபேன் கொடுத்துருந்தாலும் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக வந்து ஹீட்டிங் இஷ்யூ வரும். 8 ஹவர்ஸ்லாம் வந்து யாருமே டிவி கூட விடாமல் யாருமே பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இது ஒரு நல்ல ஹை குவாலிட்டியான DLP ப்ரொஜெக்டர் இருக்கிறதால நல்ல எவ்வளோக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அஃபிஷியலாக நீங்கள் வந்து இதில் Vivicine வாங்குறதால உங்களுக்கு 1 year வாரண்டி எல்லாமே கிடைக்குது. அதனால் பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே கொடுத்துருக்காங்க, அவங்க அஃபிஷியல் லிங்க்ல வாங்கிங்க. அதனால் ஹோப் இந்த ரிவ்யூ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன். DLPலே வந்து இது ஒரு அட்வான்ஸான ப்ரொஜெக்டர் இது, அதனால 4K வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டட் இருக்கு. இந்த ப்ரொஜெக்டை பற்றி உங்களுக்கு கருத்து ஃபீட்பேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி 2000, 3000, 5000, 10,000 சொல்லிட்டு பல கேட்டகரி ப்ரொஜெக்ட்ல அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். அதனால அந்த வீடியோல நீங்க பார்க்கணும்னா வாட்ச் திஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று காட்டிட்டு இருக்கீங்களா, அதுல நீங்க கிளிக் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்ல பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. மறந்துங்க Facebook, Twitter, Instagram, Telegram ஃபாலோ பண்ண எல்லா லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அப்போ இது மாதிரி வீடியோ வந்துகிட்டே இருக்கும். Bye.